அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் உடனான தற்போதைய வெளியுறவு கொள்கை மற்றும் பேச்சுவார்த்தைகள் குறித்து மிகவும் கடுமையான வார்த்தைகளால் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் சோசியல் ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் ஈரான் பேச்சுவார்த்தையாளர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள் மற்றும் விசித்திரமானவர்கள். அவர்கள் எங்களிடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு கெஞ்சுகிறார்கள். அவர்களின் இராணுவ கட்டமைப்பு முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டாலும் அவர்கள் மீண்டு வர வாய்ப்பே இல்லை என்பதாலும் அவர்கள் இப்படி செய்வதில் வாய்ப்பில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் உண்மையில் அவர்கள் எங்களிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கும் வேளையில் பொதுவெளியில் மட்டும் தாங்கள் அமெரிக்காவின் முன்மொழிவுகளை ஆலோசித்து வருவதாக கூறுகிறார்கள். இது முற்றிலும் தவறு என அவர் சாடியுள்ளார். அதோடு மிகவும் தாமதமாகும் முன்பே அவர்கள் இந்த விஷயத்தில் தீவிரமாக செயல்படுவது அவர்களுக்கு நல்லது. ஏனெனில் ஒருமுறை நிலைமை கைமீறி போய்விட்டால் பிறகு திரும்பி வர வழியே இல்லை. அது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் போர் காரணமாக பலியானோர் எண்ணிக்கை 1937 உயர்ந்துள்ளதாக ஈரான் சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்களில் பலியானவர்களின் எண்ணிக்கை 1937 அதிகரித்துள்ளதாக ஈரான் சுகாதாரத்துறை துணை அமைச்சர் அலி ஜஃபாரியன் தெரிவித்துள்ளார். இதில் 240 பெண்கள் மற்றும் 212 குழந்தைகள் அடங்குவார் என்றும் இதுவரை 24,800க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அதில் சுமார் 4,000 பெண்கள் மற்றும் 1,621 குழந்தைகள் தீவிர சிகிச்சையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதால் ஈரானின் மருத்துவமனைகள் போதிய மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் இன்றி தவித்து வருவதாக அலி ஜஃபாரியன் கவலை தெரிவித்துள்ளார். முக்கியமாக தலைநகர் தெஹ்ரான் மற்றும் இஸ்பஹான் போன்ற நகரங்களில் உள்ள ராணுவ இலக்கு குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் நடத்தி வரும் தாக்குதல்களே இந்த அதிகப்படியான உயிரிழப்புகளுக்கு காரணம் என கூறப்படுகிறது. ஈரான் மீதான பொருளாதார தடைகள் காரணமாக மருந்து பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் நீடிப்பதால் சர்வதேச மனிதாபிமான அமைப்புகளின் உதவியை ஈரான் நாடியுள்ளது. உயிரிழந்தவர்களில் பெரும் பகுதியினர் பொதுமக்களா அல்லது ராணுவ வீரர்களா என்பது குறித்த தெளிவான விவரங்களை ஈரான் இன்னும் வெளியிடவில்லை. இருப்பினும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உயிரிழப்பு சர்வதேச அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.